நாதி அகலாமல் ஆத்தியா பின்வரக்கூடிய அலம்களை நான் கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அர்ஃபுன் நிதா பயன்படுத்தி பின்வர இஸ்முகளை மாற்று. ஹுசைன் அல் ஹுசைன் அப்படின்ட்டுருக்கு. அப்போ யா ஹுசைன் அப்போ வந்து அலிஃப்லாம் போயிடும். ஜுபைர் யா ஜுபைர் அலிஃப்லாம் போயிட்டு அலிஃப்லாம் எடுத்துருவாங்க. அல் ஹாரிஸ் யா ஹாரிஸ். பர்ரா யா பர்ரா. நசப் நசப் அப்படின்னா இந்த பின்னாடி சொல்கிறாங்க. இல்ஹாக்கு யா இன் முசத்ததத்தின் சத்து செய்யப்பட்ட யாவை இணைப்பது. ஃபி ஆஹிரல் இஸ்மி இஸ்முடைய கடைசியிலே சத்து செய்யப்பட்ட யாவை இணைப்பது. லீ ததுல்ல அறிவிப்பதற்கு. அலா நிஸ்பத்திஹி அதனுடைய நிஸ்பத்தின் மீது அறிவிப்பதற்கு சத்து செய்யப்பட்ட யாவை நுழைப்பது. நஹு உதாரணமாக அல் ஹிந்து ஹிந்தியு ஹிந்துனா இந்தியா. ஹிந்தியு அப்படின்னு சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்தோம்னா அது வந்து இந்தியாக்காரன் அப்படின்னு மாறிடும். அல் இராக் இராக்குனா ஈராக் நாடு. இராக்கியு அப்படின்னா ஈராக்கை சேர்ந்த நாட்டுக்காரன். அப்போ இதுக்கு பேர் தான் நிஸ்பத்து. ஒரு இஸ்மோட சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்தோம்னா அப்போ அது வந்து நிஸ்பத்தாக மாறிடும். அப்போ அர்த்தமும் மாறிடும். அதுலேருந்து அலிஃப்லாம் எடுத்துருவாங்க. உன்சுப் நீ நிஸ்பத் செய். இல்லல் அஸ்மா இலாத்தியா பின்வரக்கூடிய இஸ்முகளை நீ நிஸ்பத் செய். எல்லாம் ஊர் பேர் கொடுத்துருக்காங்க. சூடான் பாக் யாபான் யாபானா ஜப்பான். நஹு இலக்கணம். நபியு நபவியு. குவைத்து குவைத்து தீன் மார்க்கம். தாரிக் வரலாறு தேதி வரலாறுன்னு வச்சுக்கோ. அல் அஹு அஹவி. அப்போ இதே போல் அலிஃப்லாம் எடுத்துருங்க. அலிஃப்லாம் எடுத்துகிட்டு இந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்தோம்னா சூடானியு அப்படின்னு மாறும். சூடானியு சூடான் நாட்டை சேர்ந்தவன். எல்லாத்துக்கும் அதுதான். இஸ்தஹ்ரிஜ் வெளிப்படுத்தும் என தரிசில் பாடத்திலிருந்து வெளிப்படுத்தும் அம்சிலத்த உதாரணங்களை நசபி நிஸ்பத்திற்குரிய உதாரணங்களை பாடத்திலிருந்து வெளிப்படுத்து. பாடத்தில் நிஸ்பத் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டுபிடி நோட்டில் எழுதியோ. வல் உஹர் உஹர் என்பது ஜம்மு உஹ்ரா. உஹ்ரா என்பதுடைய ஜம்மு வந்து உஹர். வகி அதுவாக இருந்து மம்னுவத்தன் மின சர்ஃப் கைரும் ஷரீஃப். மம்னுவத்தன் தடை செய்யப்பட்டு மின சர்ஃபை விட்டு தடைப்பட்டது அப்படின்னா ஜர்ம் வராது தன்வீன் வராது. கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான். அப்போ உஹருங்கிற வார்த்தை வந்து மம்னு சர்ஃபு. இது வந்து ஜர்ம் வராது தன்வீன் வராது. ஃபமன்கான யார் ஆகிவிட்டானோ மின்கு உங்களில் இருந்து மறியல நோயாளி ஆகிவிட்டானோ அவ்வல்லது அலா சஃபரின் ஒரு பிரயாணத்தின் மீது ஆகிவிட்டானோ இத்தத்து அவனுடைய தவணை ஆகிறது. மின் ஐயாமின் உஹர வேறொரு நாளிலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உஹருங்கிறதுல வந்து ஜர் வராது. அதுக்கு வந்து ஜர்ருக்கு பதில் ஃபத்துக்கு தான் செய்வாங்க. இது ஏன்னா கைரமுன் ஷரீஃப். இன்னொரு பேர் மம்னு மின சர்ஃப். அதில் தனீனும் வராது ஜர்ரும் வராது. தம்முல் சிந்திச்சுப்பார். மாயிலி பின்வரக்கூடியதை சிந்திச்சுப்பார். அப்போ இங்கே என்ன இருக்கணும்? உஹரின்னு இருக்கணும். அப்போ மின்சார் ஐயா மஜ்ரூர் முலாஃபு உஹரி முலாஃப்லேயே. அப்போ ஜர்ரு வராது அப்படிங்கிறதுனால உஹர அப்படின்னு நசல் செஞ்சுருக்கிறாங்க. தம்முல் மாயலி சிந்திச்சுப்பார். பின்வரக்கூடியதை என்ன இப்போ சிந்திச்சுப்பார். எஸ்தத்தியு தஸ்தத்தியு அஸ்தத்தியு அவன் சக்தி பெறுவான். தஸ்தத்தியு நீ சக்தி பெறுவாய். அஸ்தத்தியு நான் சக்தி பெறுவேன். அப்படின்னா அவனால் முடியும், நீ ஒன்னால் முடியும், என்னால் முடியும். பயிற்சிக்காண்டி அர்த்தம் அவன் சக்தி பெறுவான் நீ சக்தி பெறுவாய் அப்படின்னு சொல்கிறோம். யதார்த்தமாக சொன்னால் என்ன சொல்லணும்? ஒன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. வமை எஸ்தத்தி யார் சக்தி பெறுகின்றானோ யக்துப தர்ஸ பாடத்தை எழுதுவதற்கு அல சப்பூரத்தி போர்டின் மீது எழுதுவது. யார் சக்தி பெறுவார். அப்போ சர்த்துடைய அர்த்தம் இல்லை, கேள்வி போட்டிருக்காங்கல்ல. அப்போ வந்து கேள்வியுடைய அர்த்தம். வமை எஸ்தத்தியோ யார் சக்தி பெறுவார். யக்துப தர்ஸ பாடத்தை எழுதுவதற்கு அல சப்பூரத்தி போர்டின் மீது. பி ஹல்லி வாலிகின் தெளிவான எழுத்தை கொண்டு. ஹத்தின் ஹத்தின் வாலிகின் தெளிவான எழுத்தை கொண்டு யார் போர்டில் எழுத சக்தி பெறுவார் அப்படின்னா யாரால் தெளிவாக போர்டில் எழுத முடியும் அப்படின்னு அர்த்தம். யதார்த்த அர்த்தம். அஸ்தத்தியு நான் சக்தி பெறுவேன். அப்போ இது வந்து படிக்கிறதுக்காண்டி வைக்கிற அர்த்தம். யதார்த்த அர்த்தம் என்னால் முடியும். தஸ்தத்தியு நான் சக்தி பெறுவேன். தசூக்க தப்பாக படிச்சிட்ருக்கேன். தஸ்தத்திய நீ சக்தி பெறுவாயா.
அன் தசூக்க இயக்குவதற்கு, சாகினத்தை சாகினா அப்படின்னா ட்ரெய்லரு, ஒரு வண்டி. யா ஜுபேரே அந்த சாகினா லாரியை இயக்குவதற்கு நீ சக்தி பெறுவாயா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உன்னால் முடியுமா? அந்த லாரியை இயக்க உன்னால் முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஹாதிஹி ரிசாலத்து பிஹத்தின் ரதியின், இந்த கடிதம் பிஹத்தின் ரதியின் மோசமான எழுத்தை கொண்டு இருக்கிறது. லா அஸ்திதியு, நான் சக்தி பெற மாட்டேன். அன் அக்ர அஹா, அதை படிப்பதற்கு நான் சக்தி பெற மாட்டேன். அப்படின்னா என்னால் அதை படிக்க முடியாது, எழுத்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதை என்னால் படிக்க முடியாது அப்படின்ட்டு அர்த்தம். தஸ்ததி தஸ்தஸ்தி, நீ சக்தி பெறுவாயா அப்படின்னா உன்னால் முடியுமா? அன் தக்ரஹா, அதை படிப்பதற்கு. அந்த நீ, யா யா பர்ரா, பர்ராவே அதை படிப்பதற்கு உன்னால் முடியுமா அப்படி கேட்குறாரு. 14 தஸ்ததி ஈன, நீங்கள் சக்தி பெறுவீர்களா? அன் தகுசிலி, நீ கழுவுவதற்கு. ஹாதின் மலாபிசை, அதாவது துவைப்பதற்கு. ஆதிகில் மலாபிசை, இந்த ஆடையை. ஆதிகில் மலாபிச, இந்த ஆடையை. அலியவும, இன்று. யா லைலா, லைலாவே இன்று இந்த ஆடைகளை துவைப்பதற்கு நீ சக்தி பெறுவாயா? அது பெண்பால் ஒருமை. பெண் இது அன்னு வந்திருக்காங்க, நூனு போக்கியிருக்கிறாங்க. அப்போ எஃபோல் எஃபோலான் எஃபோலூனு, தஃபோல தஃபோலான் எஃபோல்னா, தஃபோல தஃபோலான் தஃபோலூன, தஃபோலீன, அந்த இடத்துல உள்ள இந்த வாசகம் பெண்பால் ஒருமை. செகண்ட் பர்சன் பெண்பால் ஒருமையில் உள்ள வார்த்தை. இப்போ நீ இங்கே நூன் இருக்குன்னா, இங்கே முன்னாடி லம்முடைய எழுத்தோ நசபுடைய எழுத்தோ இல்லை, அதனால் இங்கே நூன் இருக்குது. இங்கே அன்னு நுழைஞ்சிருக்கிறதுனால நூனை போக்கிடுவாங்க, தகுசலீன அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து தம்முல் மாயலி, சிந்திச்சு பார், பின் வரக்கூடியது. சல்லி, அவன் தொழுதான். யூ சல்லி, அவன் தொழுவான். சல்லி, நீ தொழுகு. அம்ரு. அப்போ அம்ரு எடுக்கிற முறை என்ன? எஃபோலு தஃபோலு தஃபோலு தஃபோலானி தஃபோலூன, தஃபோலீன, தஃபோலானி, தஃபோலன, இந்த 6லேருந்து அம்ரு ஹாலிர் எடுப்பாங்க. அப்போ அடுத்த இடத்துல இங்கே இந்த இடத்துல சல்லி மாலி மாதிரியே இருக்குது. ஏன்னா சல்லா மாலி, சல்லி அம்ரு. சல்லைத்த, நீ தொழுதாயா? லுஹரை தொழுதாயா? யா உசைன், உசைனே நீ லுஹரை தொழுதாயா? சல்லைத்து, நான் தொழுதேன். ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்லே. ஹரம், மஸ்ஜித் ஹரம்லே நான் தொழுதேன். ஃபில் மஸ்ஜித் நபவி ஷரீஃப், மஸ்ஜித் நபவி ஷரீஃபிலேயும் நான். மஸ்ஜித் நபவி ஷரீஃப், மஸ்ஜித் நபவி ஷரீஃபிலே நான் தொழுதேன். உஹிப்பு, நான் விரும்புகின்றேன். அன் உசல்லிய, நான் தொழுவதற்கு. ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா, அக்ஸாவில் தொழுவதற்கு விரும்புகின்றேன். பிதினில்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மக்சிதில் அக்ஸாவில் தொழுவதற்கு நான் விரும்புகின்றேன். சல்லி பினா யா சைஹ், தொலையுங்கள். யா சைஹ் அப்படின்னா பெரியவரே, சாரு, அந்த மாதிரி அர்த்தம். அப்போ நம்ம சைகைன்னு வச்சுக்கோ. சைகை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்க்குமாங்கல்ல, சேர்க்குனா சைகை. பெரியவரை பெரியவங்களாக இருந்தால் சைகை அப்படிம்பாங்க. பெரியவரே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு தொலை வையுங்கள். பினானா பி ஜார், நான் மஜ்ரூர். பினா, நம்மளை கொண்டு அப்படின்னா நான் எங்களுக்கு தொலை வையுங்கள். லா துசல்லி, தொலக வேண்டாம். ஃபர்லை தொழ வேண்டாம். ஃபில் பைத்தி, வீட்டிலேயே தொழுக வேண்டாம். லம்மா உசல்லி, இதுவரை நான் தொழுகவில்லை. அசரை நான் இதுவரை தொழுகவில்லை. அப்போ லம்மா இங்கே எதுவும் ஆமாம், லம்மா உசல்லி, நான் இதுவரை தொழுகவில்லை. அடுத்து ஆதி அஸ்மாவு, ஆதிஹி அஸ்மா சுஹூரி அரபியத்தி, இவைகள் அரபி மாதங்கள். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவல், ஜுமாதல் ஊலா அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம காலண்டர்லாம் ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆஹிர்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் ஆஹிரா, ரஜப், ஷஹபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க. மாயலி, தமிழ் மாயலி, பின்னாடி கூட சிந்திச்சு பாரு. இம்மா வாயிறது இம்மா. அப்போ இம்மா என்னத்துக்கு அப்படின்னா, இம்மாவுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது.
சக்குடைய அதாவது சந்தேகத்துடைய அர்த்தம், அவ்வுடைய அர்த்தம், தெளிவுபடுத்துடைய அர்த்தம், திகைப்புடைய அர்த்தம். ஆரம்பத்தில் வர்றது பெரும்பாலும் தெளிவுபடுத்தலுங்கிற அர்த்தத்தில் தான் இருக்கும். இப்போ பாருங்க, இஸ்மாயிறது ஃபில் லுகத்து அரபியா. அரபி மொழியிலே இஸ்மாயிறது இம்மா இருந்தால் முதக்கருன் அவ் முன்னசன். அப்போ இம்மா இருந்தால் முதக்கர் ஆண்பாலாக இருக்கும். இம்மா இருந்தால் முன்னஸ் பெண்பாலாக இருக்கும். அப்போ என்ன, அவ்வுடைய அர்த்தமும் இருக்குது. அப்போ ரெண்டாவதுக்கு அவ்வுடைய அர்த்தம் கூட வச்சுக்கலாம். அவ்வு அல்லது முன்னசுன் பெண்பாலாக இருக்கும். அப்போ அரபி மொழியில் இஸ்மு வந்து ஒன்று ஆண்பால், ஒன்று பெண்பால். அப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறது? இருந்தால் அப்படின்னு அர்த்தம் வைப்போம். இம்மா தெளிவாகிறது. அரபி மொழியிலே இஸ்மாயிறது இம்மா தெளிவு என்னவெனில் முதக்கருன் அது ஆண்பாலாக இருக்கும். அப்போ நம்மளாம் ஒரு வார்த்தையை உண்டு பண்ணிக்கணும். இதோடைய தாரீஃபை பார்த்தோம்னா அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் போய்க்கு இம்மா அப்படின்னு வச்சிங்க, ரெண்டாவது அம்மாவுக்கு வந்து அவ்வுன்னு வச்சிங்க, அல்லதுங்கிற அர்த்தத்தை வச்சுங்க. அரபி மொழியில் இஸ்மு வந்து ஒரு ஆண்பால் இல்லாட்டி பெண்பால், இல்லாட்டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த இம்மாவுக்கு வந்து அது இடம் கொடுக்க இடம். இம்மா தஜூரணி, நீ என்னை சந்தித்தால் இம்மா அசூரக்க, நான் உன்னை சந்திப்பேன். அப்போ இந்த இடத்துல இம்மா வந்து சரத்துடைய அர்த்தம், சரத்துடைய அர்த்தத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்ராஹிம் ஆகிறவன் இம்மா மறியல் இருந்தால் அவன் மறியலாக இருப்பான். இம்மா அப்படி இல்லாவிட்டால் முசாஃபிர், நான் வந்து முசாஃபிராக இருப்பான். அப்போ இங்கே வந்து சக்குடைய அர்த்தம் இம்மாவுக்கு வந்து. அப்போ இம்மாவுடைய அர்த்தம் வந்து என்ன, சக்கு சந்தேகம், அவன் எங்கேயோ ஆளை காணான். அப்போ ஒன்று அவன் நோயாளியாக இருக்கணும். இது யதார்த்த பதம், பேச்சில் நம்ம புழங்குற பதம் என்ன, மொழிபெயர்க்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இப்ராஹிம் இம்மா இருந்த ஒரு வேளை இம்மா இருந்து மறியலும், இம்மா இருந்தால் முசாஃபிரன். இப்ராஹிம் வந்து ஒரு அவன் நோயாளியாக இருக்கணும், இல்லாட்டினா வந்து எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்த அர்த்தம். அடுத்து உதுகுல் நுழை, அதிகில், நிறைய இடத்துல உதுகுல்னு படிச்சிருக்கிறோம். அதிகில் நுழை, இம்மாவாகிறது சலாசி ஜுமலின், 3 ஜுமலாவில் மின் இம்மாவை நுழை, அதிகில் நுழை, இம்மாவை நுழை, சலாசி ஜுமலின் 3 ஜுமலாவில் நுழை, மின் இன்சாயிக்க, உன்னுடைய கட்டுரையிலிருந்தும் இல்லாட்டி உன்னுடைய வாசகத்திலிருந்தும் தான். நான் 3 ஜும்லாவை இம்மாவை வச்சு 3 வார்த்தை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அல் ஹர்பு போர், மொன்னசத்தன், இது வந்து பெண்பால். ஹர்புங்கிறது பெண்பால். தக்குன்னு சொல்வாய் ஹர்புல் ஆலமியத்துல் உலா, முதல் உலகப்போர். அசானியத்து, 2வது உலகப்போர். அல் ஹர்புல் அஹ்லியத்து, உள்நாட்டுப் போர், சிவில் வார். ஹர்புங்கிற வார்த்தை பெண்பால் அப்படிங்கிறாங்க. ஹாத்தி முலாரில் ஃபால், ஆத்தியா பின்வரக்கூடிய ஃபாலுக்கும் பின்வரக்கூடிய ஃபாலுக்கும் முலாரியை கொண்டு வா. ஹவா, கபில, சரக்க, மன, லத, நசப, சலப, சர்ற, இதுக்கெல்லாம் முலாரியான கொண்டு வாடுகிறாங்க. ஹாத்தி ஜமுல் அஸ்மல் ஆத்தியா பின்வரக்கூடிய இஸ்முகளுக்கு ஜம்முவை கொண்டு வா. ஹர்பு, ஹுஜ்ரு, காயிதா, வசன, தன்பு, ஜாசுஸு, இந்த வார்த்தைகள்லாம் வந்து என்ன பண்ணுங்க, பன்மையை கொண்டு வாங்க. இப்போ இதுக்கு அர்த்தம் வந்து ஹவானா பார்க்கணும், நாடினானா சுட்டினானான்னு தெரில. லதக கொத்தி விட்டது, நசப நட்டு வைத்தான், சலப சிலுவையில் இறந்தானா பார்க்கணும், டிக்ஷனில் பார்க்கணும். கபில கைப்பற்றினான், சரக்க திருடினான், மன தடுத்தான். இந்த ஹர்புனா போர், ஹுஜ்ருனா ஹஜர், ஹுஜ்ர் இது ரூமு. காயிதானா சட்டங்களுக்கும் காயிதா இருக்குது, கேப்டன்ஷிப்புக்கும் காயிதா இருக்குது, தலைமைத்துவம் இருக்குது. வார்த்தையில் அமைஞ்சாதான் இதெல்லாம் வந்து நம்ம சரியான இடத்த பொருந்த முடியும். வசன பார்க்கணும், தன்பு பாவம், ஜாசூஸ் உளவாளி, ஹிதா செருப்பு, ஷாஹினா ட்ரக்கு லாரி வாகனம், அந்த மாதிரி. லிஸ்ஸு திருடன், தீன் மார்க்கம், மல்பஸ் ஆடை, ஹதீஸ் ஹதீஸ்னா ஹதீஸு, உதுகில் நுழை குள்ள களிமத்தின். அப்போ இதுக்கெல்லாம் ஜம்முவை கண்டுபிடிச்சிட்டு எழுதிங்க. அப்போ நோட்டில் ஜம்முவை கண்டுபிடிச்சி எழுதுங்க. அதுதான் பாடம் உங்களுக்கு ட்ரைனிங்கு. அது பழங்காலத்தில் உள்ள மாதிரி இமாம்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள கஷ்டம். அவங்க காலத்தில் நெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த முஞ்சி இருக்கும், முஞ்சிதான் டிக்ஷனரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து தேடுவாங்க. அதை எடுத்து தேடி அர்த்தம் பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் நெட்டு வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிக்கணும், நீங்கள் சும்மா நெட்டில் போயிட்டு என்ன ஜம்முன்னு அடிச்சிங்கன்னா அதுக்கு அப்படியே பதிலாக வந்துடும்.
அப்போ இன்றைக்கெல்லாம் வந்து இதை படிக்க தெரிஞ்சதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உலமாக்கள் இதெல்லாம் பழங்காலத்து கித்தாபெல்லாம் படித்து அவங்க அவ்வளோ டேலண்ட்டாக இருந்தது. உண்மையிலேயே அவங்க தான் வந்து ரொம்ப அ அறிவாளிகள், புத்திசாலிகள். இந்த நெட்டு மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால படிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிரும். ஏதாச்சும் ஒரு வார்த்தை அர்த்தம் தெரியணும்னா டக்குன்னு நெட்டுக்கு போறோம். தாரீஃப்லேருந்து எல்லாமே அதில வந்துருது. நமக்கு வந்து அது ஈஸியா போயிருது. அம் அதிக நுழை. குல்ல கலிமத்தின் எல்லா கலிமாவின் நுழையும் மிம்மா ஏத்தி ஜும்லத்துல் முஃபீதா பின்வரக்கூடிய பின்வரக்கூடிய கலிமாக்களை ஜும்லா முஃபீதாவில் நுழை அப்படின்னா, இந்த வாசகத்தை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வாசகத்தை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அதிகில் நுழை குல்ல கலிமத்தின் எல்லா கலிமாவையும் மிம்மா ஒன்றிலிருந்து தான் ஏத்தி வருமே அந்த ஒரு பின்னால் வருமே அந்த ஒன்றிலிருந்து தான் எல்லா கலிமாவின் நுழை ஜும்லத்துல் முஃபீதா ஜும்லா முஃபீதாவிலே நுழை. சல்லா தொழுதான், சரக்க தேடினான், மன தடுத்தான், சுர்ர சந்தோஷம், ஹர்பு போர், மகளம் பெரியது, மகத்துவமானது அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இப்னு கதா இப்னு கதா இப்படிப்பட்டு இப்னா மகன் கதா இவ்வாறு கதா இவ்வாறு சனத்தன் வருடம் இவ்வாறாக இருக்கும். அந்த மாதிரி வாசகத்தில் சேர்ந்ததான் அர்த்தம் வர இத்தனை வயசு பையன் அப்படின்னு அர்த்தம். ஃபி 34 24 ஃபி சலாசி மிகத்தின் சலாசி மிகத்தின் என்பதிலே லஃப்லு மிகத்தின் என்ற வார்த்தை மஜ்ரூரின் ஜரி செய்யப்பட்டதாக இருக்கும். இலாஃபத்தை கொண்டு சலாசு மிகத்துங்கிற வார்த்தையில் மிகத்துங்கிறது சலாசு வந்து சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏதாச்சும் இப்போ வாசகத்தோடு சேர்ந்து வந்தானே யாராபா சொல்ல முடியும். ஃபீக்கு ஜாரா வச்சுக்கிட்டோம்னா சலாசி மிகத்தின் அப்படி வச்சுக்கலாம். இல்லாட்டி முபத்ததா வச்சுக்கிட்டோம்னா சலாசு மிகத்தின். அப்போ மிகத்தின் வந்து முலாஃபிலஹியா இருக்குது. லஃப்லுல் மிகத்துங்கிற வார்த்தை வந்து முலாஃபிலஹியா இருக்குது. மஜூரும் இலாஃபத்தை கொண்டு ஜரி செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா அருந்துகோள் சலாசு என்பது யூரப் அது வந்து மோரபாக்கப்படும். அது மபுனி இல்லை மோரபு அப்படிங்கிறாங்க. ஹஸ்பில் ஆமிலை கவனிப்பது கொண்டு அது வந்து மோரபாக்கப்படும். உதாரணமாக இந்தியரிடம் இருக்கிறது சலாசு மிகத்திரியாலின் ஹிந்தி அபர் முகத்தம் சலாசு முப்தா முப்ததாங்கிறதுனால வந்து இங்கே வந்து சூன் இருக்குது. முப்ததா முலாஃபு மேத்தி முலாஃபிலேகி ரியாலின் தமிஸு. அப்போ வந்து என்கிட்ட வந்து 300 ரியால் என்கிட்ட இருக்கிறது. அப்போ சலாசுங்கிறது வந்து மோரபு அதில் முப்ததாங்கிறதுனால இங்கே வந்து லம் இருக்குது. ஆனால் இங்கே சலாசு என்பது மர்ஃபூ ரம்மு செய்யப்பட்டது என்ன முப்தது ஏனெனில் அது வந்து முபுத்ததா என்ற காரணத்தினால ஹபர் முகத்தம் இந்தி ஹபர் முகத்தம் சலாசு முப்ததாங்கிறதுனால லம்மு இருக்குது. உரியது நான் நாடுகின்றேன். அப்போ ரஃபவுடைய ஸ்தானம் ரஃபவ் இருக்குது. ரஃபவ் எப்படி வெளிப்படும்? லம்மத்தின் மூலமாக வெளிப்படும். இதை கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்கணும். ஸ்தானம் ரஃபவுடைய அடையாளம் லம்மத். ஏன் அடுத்து உரியது நான் நாடுகிறேன் வேண்டுகின்றேன் அதாவது எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம். சலாச மேத்தின் உரியது ஃபேல் மிர்ஃபாயில சலாச மஃபூல் பிஹி முலாஃபு மேத்தின் முலாஃபிலேயே. அப்போ மஃபூலாக இருக்கிறனால சலாச அப்படின்ட்டுருக்கு. ஆனால் இங்கே சலாச என்பது மன்சூபுன் அது நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். இல்லை அன்னுக்கு ஏனில் அது மஃபூலுன் பிஹி அது மஃபூல் பிஹியாக இருக்கும். இஸ்தரைத்து நான் வாங்கினேன். ஹாதகி சாகத்தை இந்த கடிகாரத்தை நான் வாங்கினேன். சலாசி மேத்தின் சலாசி ஜாரு மஜ்ரூர் முலாஃபு மேத்தின் முலாஃபிலேகி. அப்போ சலாசி ஜருடு எழுத்தை கொண்டு ஜரி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே சலாசி என்பது மஜ்ரூர் பிலியா யாவை கொண்டு ஜரி செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ சலாசு இதுலேருந்து இந்த சலாசு மதத்திலேருந்து அர்ப மதத்து அம்ச மதத்து சித்த மதத்து சபோத்த மதத்து எல்லாமே வந்து மோரபு. அந்த சலாசு மோரபு மேத்து வந்து முலாஃபிலேகி. ஓகே அடுத்து இருக்கிற படி அது எண்ணிக்கை இலைஃபீமா ஒன்றிலே எலி அடுத்து ஒன்றின்ற ஒரு எண்ணிக்கைப்படி கிராத்தன் சஹிகத்தன் சரியான படித்தலாக படி. ஹாதியில் கித்தாபி இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹம்சு ஃபி ஹாதில் கித்தாபி ஹபர் முகத்தம் ஹம்சு முகத்தி சுஃபகத்தின். இப்போ முலாஃபா இருக்கிறதுனால இங்கே தனின்னு வரல. கரவுத்து நான் படித்த மின்கா அதிலிருந்து அர்பமத்து சஃபுகத்தினா சுஃபுவா பக்கங்கள். நான் வந்து 500 பக்கங்களை படித்தேன். 400 பக்கங்களை
நான் படித்தேன். அப்போ இந்த ஹம்சு, அப்போ இங்கே அர்பஉ, இங்கே கரவுத்து ஃபாயிலு மிர் ஃபாயிலு அர்பஅ, மஃபூலா இருக்கிறதுனால அர்பஅ, இங்கே முப்ததா முஅக்கர இருக்கிறதுனால ஹம்சு. இதான் சட்டம், இந்த பாடத்துடைய சட்டம். சமனு ததுக்கிரத்தி, டிக்கெட்டுடைய விலையாகிறது முப்ததா. திஸ்உ மிஅத்தின், திஸ்உ மிஅத்தி டாலரின், $900. அப்போ திஸ்உ ஹபர்னால இங்கே ரஃபா வந்திருக்கு. இஸ்தராய்த்து நான் வாங்கினேன் சிவார், இந்த சிவார்னா நான் வளையல்னு நினைக்கிறேன். இந்த சிவாரை நான் வாங்கினேன் பி திஸ்இ, பி திஸ்இ, பி சபை, பி சப மேத்தின் மேத்தி ஜுனியா ஜென்னு அதில் ஜப்பான் காசு நினைக்கிறேன். 700 ஜென்னுக்கு நான் இந்த சிவாரை வாங்கினேன். எதிர்சு, அப்போ இஸ்தரைத்து ஃபாயிலு மிர் ஃபாயிலு, அது அங்கே இல்லை. பி ஜாரு திஸ்இ சபை, சபை, பி ஜாரு சபை மஜ்ரூர். எதிர்சு படிக்கிறான், ஃபி ஹாதியில் படிக்கிறார்கள், ஃபி ஹாதிகில் குல்லியத்தி, இந்த காலேஜில் படிக்கிறார்கள். சித்து ஃபாயில், சித்து ஃபாயில், சித்து மேத்தி தாலிபின், 600 மாணவர்கள் படிக்கிறார்கள். அப்போ சித்து ஏன் படிக்கிறோம், இது ஃபாயில் அப்படிங்கிறதுனால. ஜீத்து நான் வந்தேன், எல் மதீனாவுக்கு நான் வந்தேன். ஆம வருடம், அர்பஅ மிஅத்தின் 400, அல்ஃபின் 1400ஆம் வருடம் வந்தேன். ஹிஜ்ரி 1400 மதீனாவுக்கு நான் வந்தேன். யஹூது, யஹூது இஸ்மு ஜின்ஸுன் ஜமியு. யஹூதுங்கிற வார்த்தை இஸ்மு ஜின்ஸு ஜமியு, இஸ்மு ஜின்ஸு ஜமியாக இருக்கும். அப்படின்னா அது ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய பன்மையான வார்த்தை. இஸ்மு ஜின்ஸு ஜமியுனா இனத்தை குறிக்கும் பன்மையான வார்த்தை. யஹூதுனா யஹூதிகள் அத்தனை பேரும் அடங்கிடுவார்கள். யஹூது கூட்டம் ஃபுல்லாக அதில் அடங்கிடுவாங்க. இஸ்மு ஜின்ஸு ஜமியு, அந்த இஸ்மு ஜின்ஸு ஜமியு என்பது அதுவாகிறது அல்லதி எப்படிப்பட்டதுனால் இஃப்ராக்கு பிரிக்கப்படும் பைனஹு பைன வாஹிதின் பில் யாயி, அதுக்கும் அதற்கு அதனுடைய ஒருமைக்கு மத்தியில் யாவை கொண்டு பிரிக்கப்படும் அல்லது தாவை கொண்டு பிரிக்கப்படும். யஹூது அப்படின்னு சொன்னோம்னா மொத்த யஹூதி கூட்டத்தையும் குறிக்குமா? இப்போ ஒரு யஹூதியை சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறது, ஒரே ஒரு யஹூதி அவனை மட்டும் சொல்லணும் அப்படின்னா அங்கே ஒன்று தேவை சேர்க்கணும், இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, யாவை சேர்க்கணும். எதில் சேர்க்கணும், யாவை எங்கெங்கே சேர்க்கணும் பின்னாடி சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல யாவை சேர்க்கணும், எந்தெந்த இடத்துல தேவை சேர்க்கணும். சேர்த்தா இப்போ பாரு, யஹூது அந்த சேர்த்துட்டோம்னா யஹூதியு, இப்போ ஒரே ஒரு யஹூதி. நான் ராயத்து யஹூதி, நான் ஒரே ஒரு யஹூதி என்ன பண்ணேன், பார்த்தேன். அப்போ ராயத்து யஹூதா அப்படின்னு போட்டோம்னா யஹூதி கூட்டத்தை பார்த்தேன் அப்படின்னு வந்துடும். அப்போ ஒரு யஹூதின்னு குறிக்கிறதுக்கு ஏவை என்ன பண்ணிடுவாங்க, சேர்த்துருவாங்க. இப்போ அம்சிலத்து இஃப்ராது பில்யா, யாவை கொண்டு ஒருமைப்படுத்துவதின் உதாரணம். யஹூது யஹூதியு, யஹூதி கூட்டமே சேரும், இப்போ ஒரு யஹூதியை மட்டும் குறிக்கும். அரபு மொத்த கூட்டத்தை சேரும், இப்போ அரபியு ஒரு அரபி. ரோம் கூட்டத்தை சேரும், இப்போ ரூமின்னா ஒரு ரூமி. துருக்கி, இங்கிலீஷி எல்லாமே அதுதான். அப்போ ஏவை சேர்த்ததுனால என்னாச்சுன்னா ஒரே ஒரு ஆளை மட்டும், ஒரே ஒரு யஹூதியை பார்த்தேன், ஒரே ஒரு ரோம் நாட்டுக்காரனை பார்த்தேன். அது மாதிரி ஒரே ஒரு ரோம் நாட்டுக்காரனை இதை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து அம்சிலத்து இஃப்ராது பி தாவை கொண்டு ஒருமையாக்குவதனுடைய உதாரணம். சமக்குன்னா மீன்கள், மீன் இனத்தையே குறிக்கும். சமக்கத்துனா அந்த ஒரு மீனை மட்டும் குறிக்கும். சஜர்னா மரம், அந்த இனத்தையே குறிக்கும். சஜர்னா மர இனம். இப்போ சஜரத்துனா ஒரு மரத்தை மட்டும்தான் குறிக்கும். இதே போல் எல்லாம் துஃபானா ஆப்பிள், இனபுன்னா திராட்சை, மவுஜுனா வாழைப்பழம், ஹப்புனா விதைகள், ஹப்பத்து ஒரு விதை. ஓகே, இந்த பாடம் முடிஞ்சிச்சு. இடையில எங்கேயாவது கவனக்குறையினால தப்பு இருந்தாங்கன்னா கிளாஸில் சொன்னீங்கன்னா திருத்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.